ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் நாடகத்தில் கோமதி வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. பின்னாடியே பாண்டியனும் கெஞ்சிக்கிட்டே வராரு, கோமதி போகாதடி, நில்லுடி, வாடி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த நேரத்தில் சரவணன் கால் பண்ணுறாரு. அப்பா, அம்மா எங்கப்பா இருக்காங்க, அம்மாவை பார்த்துட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு. அவள் நல்லா தாண்டா இருக்கா, நான் பார்த்துக்கிறேன். சரிடா சரவணா, நீ போ, கடைக்கு போ. 2-3 நாளாக உங்கள் அம்மா ஆஸ்பத்திரியில் கடந்து கடையை மூட வச்சுட்டா, அதனால் நீ இன்னைக்கு போயிட்டு கடையை தர அப்படின்றாரு. அப்பா, நான் எப்படிப்பா போகிறது, அம்மா இது மாதிரி இருக்கும்போது அப்படின்றாரு சரவணன். உங்கள் அம்மாவை நான் பார்த்துக்கிறேன்டா, நீ கடைக்கு போடா முதல்ல அப்படின்றாரு. இதை கேட்டதும் கோமதிக்கு கோவமாக வருது. அதுக்கப்புறம் ஃபோனை வச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா, பாண்டியன், வா கோமதி வீட்டுக்கு போகலாம், வாடி போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அது கோமதி சொல்கிறாங்க, போங்க, நீங்கள் கடையே கட்டிக்கிட்டு அழுவுங்க, போயிட்டு கடையில் போயிட்டு உளுத்தம் பருப்பு, இது துவரம் பருப்புன்னு பொட்டலங்கட்டிக்கு கொடுத்துட்டு இருங்க. ஒரு கடையை 10 கடையாக ஆக்குங்க, 10 கடையை 100 கடையாக ஆக்குங்க, கடையிலேயே கடந்து கடங்க அப்படின்றாங்க. உடனே வந்து, நான் எத்தனை நாள் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், என்னை எங்கேயாச்சும் கூப்பிட்டு போயிருக்கீங்களா, எங்கேயாச்சும் எதனா இது பண்ணியிருக்கீங்களா, உட்காந்து பேசியிருக்கிறீங்களா, எந்த நேரமும் கடை தானே உங்களுக்கு, இப்போ எதுக்கு என் பின்னாடியே வரீங்க, நான் என்ன உங்களை என் பின்னாடி வர சொன்னா, போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் கெஞ்சுறாரு. அப்போ கூட அவங்க விடு கொடுக்காம நடந்துக்கிட்டே இருக்காங்க. நடந்துக்கிட்டே ரொம்ப தூரம் போக போக அவங்களுக்கே கால்லாம் வலிக்குது, ரொம்ப கை கால்லாம் வலிக்குது, இடுப்பு வலிக்குது. பாண்டியனுக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுது, நடக்க முடியல. கோமதி, என்னடி நீ பாத யாத்திரை மாதிரி போய்கிட்டே இருக்கிற, வாடி நம்ம திரும்ப போயிடுவோண்டி வீட்டுக்கு, என்னடி புடிவாதமாக பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ கூடங்க அவங்க விடலை, நடக்கிறாங்க. அப்படியே மயக்கமாகி கேர் ஆகுது. மாத்திரை கூட போடலடி, ஏன்டி இப்படி பண்ணுற, உனக்கு கிருகிருன்னு வருதுன்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக உட்கார வச்சுட்டு கோமதியை பாண்டியன் என்ன பண்ணுறாருன்னா, நான் உனக்கு மாத்திரை வாங்கிட்டு வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கலுக்கு போகிறாரு. மெடிக்கல் போனதும் மாத்திரையை வந்து அவங்க பசங்களுக்கு ஃபோன் போட்டு, சரவணனுக்கு ஃபோன் போட்டு, அந்த மாத்திரை லிஸ்ட் அமுச்சு விடுப்பா அப்படின்றாரு. உடனே சரவணன், அப்பா அம்மாவுக்கு என்னப்பா ஆச்சு, எதனா உடம்புக்கு ஆயிடுச்சாப்பான்னு கேட்குறாரு. உங்கள் அம்மாவுக்குலாம் ஒன்றும் ஆகலைடா, நல்லா தான் இருக்கிறா, அவள் சுகர் மாத்திரைலாம் போட வேண்டியது இருக்குது, இன்னும் சாப்பிடலை வேற, அதனால தான் மாத்திரையை அனுப்பிச்சி விடுறா, எல்லா மாத்திரையோன்றாங்க. அவங்களும் அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் வீட்டில் பேசிக்கிறாங்க. சரவணன் என்ன பேசிக்கிறாருன்னா, ஐயோ அம்மா என்ன ஆச்சுன்னே தெரில, இன்னைக்கு எழுதி வச்ச மாதிரி படன்னு பேசி முடிச்சிட்டாங்க அம்மா, ஏன் தான் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியலன்றாங்க. அப்போ உடனே நானாவது போய் அம்மாவை கூப்பிட்டு வரேன்றாரு சரவணன். கதிர் சொல்கிறாரு, வேண்டாம் வேண்டாம், அப்பாவே கூட்டிகிட்டு வரட்டும் அப்படின்றாரு. அதுக்கு ராஜி கேட்குறாங்க, மாமாவே ஏற்கனவே கோபக்காரு, எப்படி சமாதானப்படுத்துவார் அத்தையை அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் சூப்பராக சமாதானப்படுத்துவார் எங்கள் அப்பா, சமாதானம் பண்ணி அம்மாவை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாரு கதிர். அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா, பாண்டியன் போயிட்டு மெடிக்கலில் மாத்திரைலாம் வாங்கிட்டு வந்து, இந்தாடி இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி போடுற மாத்திரை தானே, இந்தா கோமதி போடுன்ட்டு தண்ணியெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து போட வைக்கிறாரு. இரு, நான் உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு சாப்பாடும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது என்ன நினைக்கிறாருன்னா பாண்டியனு, வெறும் வயிற்றில் இருக்கும்போதே இம்புட்டு தூரம் இவன் நடந்துட்டா, இன்னும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு எவ்வளோ தூரம் நடப்பாலோ தெரியலையே, என்னென்னா இப்படி அலக்கடிக்கிறாளே அப்படின்னு நினைக்கிறாரு. உடனே சாப்பிட்டுறாங்க. சாப்பிட்ட பிறகு, கோமதி, நான் வந்து நீ விழுந்தப்ப கண்டுக்காமல் விட்டது என் தப்பு தாண்டி, என்னை மன்னிச்சுக்கோடி, அதுக்காக நீ ஏன்டி இப்படிலாம் பண்ணுற, உன்னை ஏதோ ஒரு நாடகம் போடுறேன்னு ஒரு வார்த்தை சொல்லி போட்டேன், அதுக்காக நீ இப்படி கோச்சிக்கிட்டு வந்துட்டியடி, வாடி வீட்டுக்கு போகலாம், போகும்போது இது மாதிரி நடந்து வந்த மாதிரியே வீட்டுக்கு போனால் முடியாதுடி, 2 பேரும் மயக்கம் போட்டு விழுந்துருவோம், அதனால் ஒரு வண்டியில் தான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு உடனே வந்து ஒரு கார் ஓனருக்கு கால் பண்ணுறாரு, பாஸ்கர்ன்றவருக்கு. ஏன்பா கொஞ்சம் கார் அனுப்பிச்சி விடுப்பா எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே காரும் வருது. காரும் வந்த பிறகு, வா கோமதி போகலாம் அப்படின்றாரு. அந்த கார்கிட்ட பேரம் பேசுகிறாரு. அவர் 2300 கேட்குறாரு. என்னப்பா இவ்வளோ கேட்குற அப்படின்றாரு. ஒரு 2200 வரேனேன்றாரு. இல்லை 2000 தரேன் அப்படின்னு சொல்லிட்டு காரு பேசி முடிச்சுட்டு, கோமதி வா வண்டியில் ஏறுன்றாரு. திருப்பி கோமதி நடைய கட்டுறாங்கங்க, கோச்சிக்கிட்டு போகிறாங்க வண்டியில் ஏறாமல். உடனே அவர், ஐயோயோ என்ன இவ திரும்பியும் இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டாளேன்ட்டு பின்னாடி ஓடுறாரு. நாளைக்கு கோமதி வண்டியில் வந்து உக்காந்து வீட்டுக்கு போவாங்களா, இல்லை இன்னும் நடப்பயணம் தானா அப்படின்றது நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்க